ஒரு நிமிஷம் ஒரு நேரம் நீங்க பேசிட்டு நான் பேசுறேன் சரியா? இது டிபேட்ல நீங்க தனியாக நான் உங்களுடைய கேள்வி எல்லாத்தையும் பதில் சொல்றேன் தம்பி. ஏன்னா ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொருத்தருடைய விஷயங்களும் மேல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நான் தயாரா இல்லை. அதனால நான் சொன்ன கருத்தை மையமா வச்சு கலைஞ்சி போலாம், ஒத்துழைப்பு கொடுக்கலாம், போலீஸ் கூட அதே ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கலைஞ்சி போகலாம். அப்படி இல்லை நான் இங்கதான் இருப்பேன்னா நான் ஒன்றும் கட்டாயப்படுத்துறது தம்பிங்களா. நீங்க அப்படி இருக்கிறதுனால நான் ஏற்கனவே காலையிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாணவர் போராட்டம் எப்படி வெற்றி பெற்று வரலாற்றில் பதிஞ்சதோ அதே போல இந்த மாணவர் போராட்டத்தில் திருச்சி மாநகரத்தில் ஏதாச்சும் ஒரு பின்னடைவு நடத்தினா அந்த கரைகளுக்கும் அந்த கசப்பான உணர்வுகளுக்கும் அந்த மிக மோசமான வரலாற்று பதிவுகளுக்கும் நீங்க ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அந்த அன்பும் வேண்டுகோளும் அக்கறையும் உங்க மேல இருக்கிறதுனால நான் சொல்லிக்கிறேன். இந்த மாணவர்கள் சில மாணவர்கள் போல வந்திருக்கிறவங்களாலையும் சில அமைப்புகளாலையும் மிஸ்கைடு பண்ணப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ்னாலதான் இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா பேச கிடையாது. மறுபடியும் வந்து பேசிட்டு இருக்குன்னா நீங்களா வயசுல சின்னவங்க. ஆனால் நீங்க பெரிய பாடத்தை நீங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் வரவேற்கிறேன். அதே வேகத்துல உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் எங்களோட கம்மி அப்படிங்கிற அந்த வயசுலையும் சரி அனுபவத்திலும் சரி அதிகாரி அப்படிங்கிற முறையிலும் சரி உங்க நிலையில இந்த கடந்து வந்த அப்படிங்கிற ஒரு நிலையிலும் சரி பல வகையில உங்களுக்கு இந்த அட்வைஸ் பண்ற தகுதியும் அனுபவமும் எனக்கு இருக்குது. அதனால தயவு செய்து கேரியவே ஆயிராதீங்க. எமோஷனல் விஷயத்தை நிறைய பேர் எக்ஸ்பிளைட் பண்ண போறாங்க. அந்த எக்ஸ்பிளைட்டேஷனுடைய விளைவு தான் சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் உண்டாயிட்டு இருக்கு. திருச்சியும் அதை மையமா வச்சு நடக்கிறதுக்கு இன்னமும் சரி நடந்துட்டு இருக்கிறது தீர்க்கமான இன்புட் இருக்கிறதுனாலதான் உங்கள்கிட்ட மறுபடியும் மன்றாடி கேட்டு இருக்கிறேன். இல்லைன்னா அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உங்கள்கிட்ட நான் அப்படி வந்து பேச கிடையாது. உங்களுக்கு நீங்க என்ன கேட்டீங்களோ அதை செஞ்சு கொடுத்தோம். என்ன பாதுகாப்பு கேட்டீங்களோ அதை செஞ்சு கொடுத்தோம். நீங்கள் மழையில் நனையும் போது நாங்களும் நனைஞ்சோம். நீங்க குளிரில் நடக்கும் போது நாங்களும் நனைஞ்சோம். நாங்களும் குளிரில் நனைஞ்சோம். நீங்கள் வெயில காயும் போது நாங்களும். நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களோ அந்த அளவுக்கு கூட நாங்க சாப்பிட கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க உங்களோட நின்று நாங்க களவாடி இருக்கோம். அந்த விசுவாசமும் அந்த உணர்வும் அந்த தமிழ் பற்றும் அந்த காவல்துறை சட்டத்துறைக்குரிய மரியாதையும் இருந்திருக்குன்னா இந்த மாணவர்கள் நல்ல எண்ணமுடைய மாணவர்கள் கலந்து போகலாம். அப்படின்னு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம். திரும்பவும் சொல்றேன், தாராளமா வெளியில கலைஞ்சு போகலாம். அவங்க